அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோமதி. நான் சோமந்துறை சித்தூரிலிருந்து பேசுகிறேன். நான் பயிலும் கல்லூரி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நான் விரும்பும் விடுதலை போராட்ட வீரர் மகாகவி பாரதியார். தோன்றின் புகழோடு தோன்றுக என்னும் வள்ளுவரின் வரிகளை கேட்ப வாழ்ந்தவர் மகாகவி பாரதியார். திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் சின்னசாமி இருக்கும் லக்குமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராய் பிறந்தார். எட்டயபுரத்தில் சுப்பிரமணி தனது தொடக்க கல்வியை பயின்றார். இளமையிலேயே கவி பாடும் ஆற்றல் இயற்கையாகவே சுப்பிரமணியத்திற்கு இருந்தது. பாரதியாரின் பாடல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் 1904 செப்டம்பர் மாதம் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி, பாரத நாட்டின் புரட்சி எழுச்சியை ஏற்படுத்தியவன் பாரதி, பெண்களின் சம உரிமைக்காக சூளுரைத்தவன் பாரதி, நாட்டுப்பற்றுக்கு நாற்றாங்கால் இட்டவன் பாரதி, இளம் சிறார்களுக்கு இனிப்பாய் இருந்தவன் பாரதி, தமிழுக்கும் தமிழகத்திற்கும் தனிப்பெருமை சேர்த்தவன் பாரதி, தேன் தமிழ் பாடலின் மூலம் தேசிய உணர்வை ஊட்டியவன் பாரதி. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, உலகத்திலேயே உயர்ந்த நாடு எங்கள் பாரத நாடு என்பதை உலகிற்கும் உணர்த்தி நமக்கும் தெளிவாக செப்புகின்றன. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவை வாணினும் நனி சிறந்தவை. பெற்ற தாய்க்கு ஒரு மகன் எவ்வளவு நற்காரியம் செய்ய கடமைப்பட்டானோ அதுபோல பிறந்த தன் தாய் நாட்டை காக்க வேண்டியது ஒவ்வொரு ஆண்மகனின் கடமை. அன்ன சத்திரம் 1000 கட்டுதலை விட புண்ணியமாம். ஆங்கே ஒரு ஏழை கெழுத்தறிவித்தல் மூலம் கல்வியில் புரட்சி ஏற்படுத்திய பெருமை பாரதியை சாரும். மாதார் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னிழுந்த வகையினும் நமக்குள்ளே தாதாரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே. பெண்கள் முன்னேற்றம் காண அரும் பாடுபட்ட தலைவன் பாரதியாவான். பெண்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமானம் என்று ஏட்டில் எழுதிவிட்டால் மட்டும் போதாது, வாழ்க்கையிலும் சரிநிகர் சமானமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாதரை இழிவு செய்யும் கடமைக்காக ஒவ்வொருவரும் போராட வேண்டும். வாய்ப்பேச்சில் வீரராக இல்லாமல் செயலிலும் வீரராக திகழ வேண்டும். பாடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திரம் அடைந்ததாய் பாடிய கவிஞர் அல்லவா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. வானமே நமது தலையில் விழுந்து விட்டாலும் கூட அச்சம் கொள்ளக்கூடாத நிலையில் இருந்தால் சாதிக்க முடியாத என்ற ஒன்று எதுவுமே இல்லை. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்ப தென்வந்து பாயுது காதினிலே என்று தமிழ் திருநாட்டையும் தமிழ் மொழியையும் சிறப்பித்த செம்மல் பாரதியாருக்கு தமிழக அரசு பாரதியாரின் இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றியது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழே உயிர் மூச்சாய் இந்திய நாட்டின் சுதந்திரமே தன் உடலாய் வாழ்ந்த பெருமகன் கவி சக்கரவர்த்தி பாரதியார் என்றும் சாகா நிலை பெற்ற அமரரானார். ஆகையால் ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு செல்லும் வாழ்க்கை பயணத்தில் பயம் என்பதில்லாமல் சென்றால் மாபெரும் காரியத்தை சாதிக்க முடியும். குறைந்த வாழ்நாளிலேயே வரலாற்றில் அழியாத இடம் பெற்ற மகாகவி பாரதி 1921 செப்டம்பர் 11 மறைந்தார் என்று என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.